சுவனப்பிரியன் தளத்துக்கு வரவேற்கிறேன். நடிகர் விஜய் வந்து மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சியை சமீபத்தில் நடத்தினார். அங்கே வந்து மாணவ மாணவிகள் நிறையா வந்து பரிசுகள் வாங்கிட்டு போனாங்க. அதில் வந்து ஒரு மாணவி வந்து தன்னுடைய அப்படி தோளில் கை போடுறாரு விஜய். அந்த மாணவி வந்து தட்டி விடுறாங்க. தட்டி விட்டுட்டு சும்மா கை கொடுங்க அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவி வந்து விலகி நிற்கிறத பார்க்குறோம். உடனே விஜய் வந்து தன்னுடைய அதாவது அவர் தோளில் போட்டிருந்த கையை எடுத்துட்டார். இது வந்து அவசியம் இல்லை, இது வந்து தேவையில்லாத வேலை. இது அவர் ஒரு நல்ல நோக்கத்துக்காக செய்கிறார். ஒரு கால் சிறு வயசு அப்படின்னு நினச்சி கூட செய்யலாம். ஆனாலும் அந்த பிள்ளைங்கள்லாம் வளர்ந்த பிள்ளைங்க, நல்லா வளர்ந்த பிள்ளைங்கள், அவர்கள்ட்ட வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். விஜய் வந்து அடுத்தாப்புல இவர் அரசியலுக்கு வரார். அரசியலில் வந்து என்ன சாதிக்க போகிறான்னு தெரியல. என்னெல்லாம் மற்ற நடிகர்கள்லாம் என்ன சாதிச்சிட்டாங்கன்னு தெரியல. இவர் என்ன சாதிக்க போகிறாங்கிறதையும் பார்ப்போம். அங்கே கவனிங்க, அந்த மாணவியினுடைய தோளில் கை போடுறார். இது வந்து தேவையில்லை. அது ஏன்னா எல்லாம் வளர்ந்த பிள்ளைகள், ஒரு 3 வயசு 4 வயசு 5 வயசு பிள்ளைகளாக இருந்தாக்க ஓகே. ஆனால் இவர் இந்த மாதிரி மாணவிகள் தோளில் வந்து கை போடுறது, இது வந்து தவிர்த்துக்க வேண்டியது. இனிமேல் அது வந்து அவர் ஒரு சினிமா நடிகருங்கிறதுனால இது ஒரு சாதாரண இதாக நினச்சிருக்கலாம். எல்லா நடிகர்களோட டூயட் பாடுறது மாதிரி இதையும் ஒரு சாதாரணமாக நினச்சிருக்கலாம்னு வச்சுங்க. ஆனால் அந்த பெண்கள் வந்து அப்படி கிடையாதுல்ல. அந்த பெண்களுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய மான பிரச்சனை. நாளைக்கு இதெல்லாம் வந்து வலைத்தளங்களில் பேசப்படும். எப்படி ஒரு தோள் மேலே கை போட்டு பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கை கொடுங்க, பொண்ணாட போத்துங்கன்னா பொண்ணாட போத்துங்க. அதை விட்டுட்டு தோளில் கை போடுறதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகபரிசுத்தனம் தான். அந்த மாணவி சொன்னோடனே அதை விளங்கிக்கிட்டு உடனே அவர் அதை வந்து கையை எடுத்துடுறாரு. அந்த வகையில் அந்த மாணவியை பாராட்டணும். ஒரு நடிகன்னு சொல்லிட்டு ஹீன்னு பல்ல காமிச்சிட்டு நிற்காம, தன்னுடைய பெண்ணியத்துக்கு களங்கம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு நடிகனாக இருந்தாலும், அதுவும் இப்போ மிகச்சிறந்த ஸ்டாராக இருந்தாலும், உரிமையோட அந்த பெண்ணை சொன்னதும் நம்ம பாராட்டுறோம். அதுக்கு அந்த உடனே அது அதாவது அந்த அட்வைஸ் அவர் எடுத்துக்கிட்டு விஜய் உடனே கையும் எடுத்துட்டார். அந்த வகையிலையும் நம்ம விஜயையும் பாராட்டணும். அடுத்த முறை விஜய் இது மாதிரி தவறுகளை செய்ய மாட்டார். அடுத்து பாருங்கள், ஒரு இஸ்லாமிய மாணவன், அவன் அந்த பையனுக்கு வந்து பரிசு கொடுக்குறார். அந்த பையன் விஜய்க்கு ஒரு பரிசு கொடுக்குறாப்புல. திருக்குரான் இருக்குங்கள, அந்த திருக்குரானுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு அதை எடுத்து கொடுக்குறார். இது எவ்வளோ பெரிய சிறந்த ஒரு ஆக்ஷன்னு பாருங்கள். ஒரு சினிமா நடிகனாக இருந்தாலும் விசில் அடிச்சுக்கிட்டு நிற்காம, நீங்கள் வந்து திருக்குரானையும் படிங்க, உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் நேர்வழி கிடைக்கிறதுக்கு இது ஒரு மிகுந்த உதவியாக இருக்கும் அப்படிங்கிற நினைவில் அந்த பையன் வந்து கொடுத்துருக்குறாப்புல. உண்மையிலே பாராட்ட வேண்டியது. இந்த இளைஞர்கள்லாம் வந்து இவரை பார்த்து கற்றுக்குங்க. சினிமா நடிகர்கள் பின்னாடி ஓடாமல், சினிமா நடிகைகள் பின்னாடி ஓடாமல், இது மாதிரி இந்த சின்ன வயசில் ஒரு திருக்குரானை வந்து அந்த நடிகனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் அந்த சிறு வயசில் அந்த பையனுக்கு வந்திருக்குது பாருங்கள். உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய பையன். அடுத்தாப்புல ஒரு இஸ்லாமிய பெண்மணி, அவங்க வந்து சால்வையை வந்து தோளில் வந்து போடுறதுக்காக வராரு விஜய். உடனே அவங்க வந்து அந்த பெண் வந்து சால்வையை கையிலே கொடுங்கண்ணா அப்படின்ட்டு கொஞ்சம் தூரத்தில் நிற்கிறாங்க அந்த மனைவி. இதுவும் அருமையான ஒரு இஸ்லாமிய பண்பாடு. ஏன்னா அந்நிய ஆடவர் தானே, என்ன தான் இருந்தாலும் விஜய் சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் அந்நிய ஆடவர் தானே. அவர் வந்து ஒரு தந்தையோ அண்ணனோ தம்பியோ அப்படி கிடையாது, ரத்த உறவோ கிடையாது. அதனால் அவர் வந்து இது மாதிரி சால்வை போடுறது, தோள் மேலே கை போடுறது, இதெல்லாம் வந்து அநாகரிகம். அதை வந்து அந்த பெண் வந்து அருமையாக எடுத்து சொல்லி கொஞ்சம் தூரமாக நின்றுட்டு சால்வையை கையிலே கொடுங்கண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அதை புரிஞ்சுக்கிட்டு விஜயும் அந்த சால்வையை கையில் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு பெண்களும் விஜய் வந்து நம்மளை வந்து கை கொடுக்க மாட்டாரா, நம்மளை கட்டி அணைக்க மாட்டாரா, அப்படி தவம் கிடைக்கிற டயத்தில் இப்படி ஒரு பெண்மணி, இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். நம்ம வந்து ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கிறதுக்கு இது மாதிரியான நிகழ்வுகள்லாம் நமக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும்.
அதுக்காக தான் நம்ம இந்த எடுத்து போடுறோம். இந்த 3 மாணவிகளும் அந்த மாணவனும், இந்த 2 மாணவிகளும் சிறந்த செய்தியை இந்த ம அதாவது கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவ, மாணவிகளுக்கு எடுத்து சொல்றாங்க. கல்லூரி வாழ்க்கை தான் அவங்களுக்கு கெடுக்கிறது ரொம்ப பேர. சினிமாவிலயும், மது கலாச்சாரத்திலயும், விபச்சாரத்திலயும் கொண்டு போய் தள்ளுறது அதிகமா கல்லூரி வாழ்க்கையில தான். அதனால அந்த இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அதில மீண்டு வந்துட்டாங்கனாக்க, நீங்க வாழ்க்கையில சக்சஸ் தான். அதான் நம்ம இந்த வீடியோல பார்க்குறோம்.